வணக்கம், நான் அசோக் நிதி பேசுறேன். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மைவி3 ஆச்சுங்கிற ஒரு நிறுவனம் விளம்பரம் பார்த்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க தான் முதல் புகார் கொடுத்திருந்தோம். காவல்துறையும் எங்க புகாரை ஏத்து அவங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சிசிபி முதல்ல வழக்கு பதிவு செஞ்சு இப்ப அதை பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க சொல்லியிருந்தோம், இந்த நிறுவனத்தை சார்ந்த நிறுவனர் குருஜின்னு சொல்லப்படுற விஜயராகவன் மதுரையில 100 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்கிறாரு. எவ்வளோ? 1 கோடி 2 கோடி இல்ல, 100 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஆவணங்கள் நாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த இடங்களோட ஈசி பட்டாவோட நாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த கேஸ் பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிச்சு பெயிலும் கேன்சல் பண்ணப்பட்டு எம்டி பாத்தீங்க அப்படின்னா இப்ப சரண்டர் ஆயிருக்காரு. சத்யானந்த் சரண்டர் ஆயிருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொத்துக்களை விற்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, லிக்விடேட் பண்றாங்க. இந்த பணத்தை பதுக்கறதுக்காக வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இடங்களையும் விற்கிறாங்க, அவங்க வாங்கிய வாகனங்களையும் விற்கிறாங்க. இதுக்கு மேலும் ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறேன். இவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி ஃபார்ச்சுனர் கார் 65 லட்சத்துக்கு வாங்குறாங்க. அந்த வண்டி நம்பர் TN66AS3399. 10,000 கிலோமீட்டர் கூட ஓடாத அந்த வண்டியை இன்னைக்கு விற்கிறதுக்கு வித்து அதை காசு பண்றதுக்கான முயற்சிகள்ல இறங்கி இருக்கிறாங்க. அந்த வண்டி இப்ப எந்த இடத்துல நிக்குது அப்படிங்கிறது வீடியோவோட நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். இதுக்கு இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, 2 மாசம் ஆன வண்டிக்கு 65 லட்சத்துல இருந்து குறைச்சு வெறும் 45 லட்சம் கேக்குறாங்க. 15 லட்சத்தை மைவி3 அக்கௌண்ட்ல கட்டிடணும், மீதி 30 லட்சத்தை கேஷா கொடுங்க அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க காவல்துறையிலையும் புகார் கொடுத்திருக்கோம். இந்த 60 லட்சம் ரூபாய் ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு வருது. இப்ப அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இவங்களோட சொத்துக்களை கண்டிப்பா உறுதியா அரசாங்கம் முடக்குவாங்க. அப்போ இவங்க பணமா இருந்தா பதுக்கிடலாங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க, பணமா ஆக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் கரெக்டா நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா 60 லட்சத்தை மீட்டெடுக்க முடியும். இந்த 60 lakhs நம்ம 60 லட்சத்தை மீட்டெடுத்தோம்னா 60 பேர்த்துக்கு காசை ரிட்டர்ன் பண்ண முடியும், திருப்பி கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த நல்ல நோக்கத்துல இந்த வீடியோ பதிவு செய்யறேன். கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.